கேட்டிலும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அழைப்பதோர் கோல் அப்படின்னு ஒரு திருக்குறள் உண்டு. அந்த திருக்குறளோட அர்த்தம் இப்போ தான் தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று சபரிக்கு அந்த குட்மேன் ஸ்டாச்சு இது கொடுத்துருப்பாங்க. அவர் வெளியில் தான் நின்றுட்டே இருப்பார். அவர் பசின்னு சொல்லி வியானா கிட்ட கேட்டிருப்பாரு. ஸோ அப்போ வியானா பசிக்குதுன்னு சொல்லி ஒரு ப்ரெட்டு கேட்டிருப்பாரு. ஆனால் வியானா அதுக்கு ஒரு மூஞ்சி காமிச்சிருப்பாங்க. அந்த மனுஷன் அப்போ இருந்து நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம உண்மையிலேயே வேலை செய்யும்போது கூட நம்மளோட வேலையில் பசியை மறந்துடுவோம். ஆனால் ஒன்றுமே நம்ம சும்மா இருக்கும்போது எதரா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கிடச்சதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்போம். இது ஒரு ஹியூமன் டெண்டன்சி தான் அது. அப்போ அவருக்கு பசிக்குது. மனுஷன் அந்த காலையில் சாப்பிட்ட ஒரு பவுல் ரைஸோடு இருக்கார். அந்த ரைஸோடு இருந்துட்டு அவர் ஒரு ப்ரெட்டு தான் கேட்குறாரு. அவங்க மூஞ்சி காமிக்கிறாங்க. ஆனால் இவங்களும் திவாகரும் சாப்பிட்றாங்க. ஆனால் இங்கே எப்படின்னா ஒரு மனுஷன் பசியோடு இருக்காரு, அவருக்கு கொடுக்கலங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. யாருக்கு பிஆர் இருக்கோ அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும், பிஆர் இல்லைன்னா அவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. அவ்வளோதான். இங்கே சிம்பிள் லாஜிக் அவ்வளோ மட்டும்தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. உடனே அவர் அப்படியே விட்டுட்டார். அதுக்கப்புறமா ராத்திரி மேடம் ஒரு பீட்ரூட் கேசரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த கேசரி கொண்டு சபரிக்கு கொடுப்பாங்க. சபரிக்கு கொடுத்த உடனே சபரி அதை ரிஜெக்ட் பண்ணிடுவார். சத்தியமாக மானஸ்தான் தான், ஏன்னா அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே ஏன் சாப்பிடாம இருக்க, ப்ளீஸ்ண்ணே எல்லாரும் சாப்பிட்றாங்க நீயும் சாப்பிட, ஏன்னா தப்பாயிடுச்சு, தப்பு பண்ணிட்டோங்கிறது வியானாக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு வராங்க. உடனே என்னால் ஏதாவது அஃபண்ட் ஆகிட்டியா, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு. இப்போ நார்மலி நம்ம ஒன்று கொடுக்கும்போது ஒன்று வேணான்னு சொன்னால் ஏன் வேணாம் அப்படி தான் நம்ம கேட்போம். என்னால் தப்பு பண்ணிட்டியா, நான் எதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம தப்பு பண்ணலைன்னா நமக்கு அந்த மாதிரி தோணவே தோணாது. இது தப்பு பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு அது தோணுது. ஸோ அப்படி கேட்குறாங்க. உடனே சபரி இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே துஷார் ஏதோ அதை மழுப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 1 மினிட்டுக்கு கண்டினியூஸாக துஷார் சபரியை ஹக் பண்ணுறாரு. ஏன்னா சபரி அவ்வளோ நதி டவுனாக இருந்தார். அவரை மட்டும் ஸ்டாச்சுவாக அதுலேயும் வந்திருக்கிறதெல்லாம் அவரோட ஃப்ரெண்ட்ஸு. அவரை பேசவும் விடலை, பர்ஃபார்ம் பண்ணவும் விடலை. இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டவுனாக இருந்தார். ஒரு 1 மினிட் கண்டினியூஸாக துஷார் ஹக் பண்ணியிருப்பார். ஸோ இதுதான் மனிதநேயங்கிறது. அந்த மனுஷத்தன்மையை காமிச்சிருப்பார் துஷார். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. அது ஒரு விஷயம் ஆக்சுவலாக நான் பார்த்தேன். ஒருத்தவங்க கேட்டிருப்பாங்க, சபரியோட ஒரு ஃப்ரெண்டு கிட்டே கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஏன் இவ்வளோ இருக்குது, அவரு நல்ல சீரியலில் நல்லா சம்பாதிச்சிருக்காரு, எதனால அவர் இப்படி பிஆர் செட் பண்ணாமல் வந்திருக்காரு, யாரையாச்சும் இது பண்ணியிருந்தா கொஞ்சமாச்சும் அவருக்கு சப்போர்ட் கிடச்சிருந்துருக்கும், ஏன் இவ்வளோ நெகட்டிவிட்டி அவருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்போ அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, ஒத்த பைசா செலவு பண்ணனா கூட அதை யாருக்கா சாப்பாடு போடலாம், இல்லைனா அவனோட ட்ரஸ்ட்டில் போடலான்னு தான் நினப்பான், இந்த இதுக்கும் காசு போட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல ஆட்களுக்கு தான் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் முடியுது. உடனே நீங்கள் எல்லோரும் சொல்லுவீங்க, கேம் வெளியில் நல்லது பண்ணுறாருன்னு கேம்குள்ளே சப்போர்ட் பண்ண முடியுமான்னு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண வேண்டாம். ஆனால் இவ்வளோ நிந்திக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா நான் அவர் எலிமினேட் ஆகி போயிட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு நான் நினைப்பேன். இவ்வளோ நெகட்டிவிட்டிக்கு தகுதியான மனுஷன் அவர் கிடையாது. அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு நடந்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.